ஐஸ்வர்யா சித்ராதேவியோட பிளானை புரிஞ்சுக்கிட்டு அந்த நகையை வேற எங்காவது ஒழிச்சு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரிவிங்க. எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறாங்க கோட்டீஸ்வரி பாக்கி. ஆனால் கொட்டுங்க கொட்டுங்க விஜய் அப்படி சொல்லிட்டு ஆர்வமாக சித்ராதேவி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் துணி மட்டும்தான் கீழே விடும், எந்த நகையுமே கீழே இருக்காது. ரொம்ப ஆச்சரியமாயிடுது சித்ராதேவிக்கு. என்னது இது, நல்லா தேடு விஜய்க்கு இருக்கும், ஏதாவது பாரு விஜய், இவங்க தான் புதுசாக வந்தவங்க நம்ம வீட்டுக்குன்னு சொல்லிட்டு வாயை விட்டுறாங்க. என்ன எங்கள் அம்மா தான் உங்களுக்கு கிளக்க ஆரம்பிச்சுறாங்க, இப்போ எங்கள் அம்மா பார்த்தா திருடி மாதிரி தெரியுதான்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பயங்கரமாக பிடிச்சிட்டு சித்ராதேவி திட்டாங்க. முத்துமுக்கும் ஒன்றும் புரியல. அம்மா இதுதானே பிளான் பண்ண நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க, பார்த்தா நகையவே காணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரூமும் மற்ற இடத்துலாம் தேடுறாங்க. பார்த்தா நகையை காணும்னு சொல்லிட்டு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, மகா உன் ரூமில் தான் இருந்துச்சு, நீ மறந்து இங்கே வச்சுட்டு வந்துட்டேன், இந்த சாமிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அப்படி இப்படின்னு சொல்லி எடுத்து வந்து அந்த நகையை கொடுத்துட்றாங்க. ரொம்பவும் ஆச்சரியமாக போயிடுது சித்ராதேவிக்கு. கிட்ட போயிட்டு ஐஸ்வர்யா மிரட்டுறாங்க, எங்கள் அம்மாவை திருட்டுப்பட்டாங்கட்டி இந்த வீட்டை விட்டு தோற்றலான்னு பார்க்குறீங்களா, இதுக்கு இந்த கேடுங்கட்ட புத்தி உங்களுக்கும் உங்கள் பிள்ளைக்கும், இந்த மாதிரி இன்னொரு பண்ணிட்டு இருந்தீங்க, நான் தாத்தா கிட்ட போய் சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டி விட்டுறாங்க. சித்ராதேவிக்கு பயம் வந்தது, எங்கே போய் ஐஸ்வர்யா உண்மையை சொல்கிறவாள்னு சொல்லிட்டு கல்யாணம் நடக்குதுன்னு பார்க்குறேன், இல்லைனா உங்களை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா மிரட்டிட்டு போயிடுறாங்க. சித்ராதேவிக்கு செம்ம கடுப்பாயிடுது.